வெல்கம் டு ராணி சித்திர தையல். நான் வந்து இன்னைக்கு ஒரு சுடிதாரோட டாப்பில் எப்படி இது வந்து எம்ப்ராய்டரி போடுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு டாப் இங்கே இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஞ்ச் நாட், புல்லியன் நாட், அப்புறம் செயின் ஸ்டிச்சு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு சீனி பாசி கூட வச்சுருக்கேன். 2 லேயர் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கு இதுக்குள்ளே. இந்த இடத்துல வேணும்னா கட் ஒர்க் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம் இப்படியே. இந்த இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே விட்டுருக்கு. இந்த இடம் வந்து எப்படி எம்ப்ராய்டரி போடுறது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். என்னென்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா செயின், ஃப்ரெஞ்ச் நாட், புல்லியன் நாட், அப்புறம் இந்த சீனி பாசி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சுகர் பீட்ஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். நான் வந்து நீடிலும் த்ரெட்டும் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இங்கே இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஹோல் பெருசாக உள்ள ஒரு 2 சுகர் பீட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுக்குள்ளே இப்படி கோத்துக்கோங்க. இப்படி கோத்துட்டு இங்கே பாருங்கள் 2 கோத்துருக்கேன். இதை வந்து இந்த எண்டு வரைக்கும் இப்படி தள்ளிக்கோங்க. இந்த எண்டெல்லாம் தள்ளிட்டு இப்படி இது இப்படி வச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்படி எந்த இடத்துல பீடு முடியுதோ அந்த இடத்துல இப்படி குத்திக்கோங்க. இப்படி குத்திட்டு வெளியில் வந்துடுங்க. இப்படி வந்திங்கன்னா இப்படி நமக்கு என்ன ஷேப்பு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல திருப்பி குத்திக்கணும். குத்திட்டு இப்படி எடுத்திங்கன்னா இதில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இது இப்போ இப்படி வரும். இதில் இப்படி வராமல் இருக்கணும், அதாவது இப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த சுகர் பீட்ஸுக்குள்ளேயே நீடில் இப்படி விட்டுறணும். இப்படி நீடில் விட்டுட்டு பாருங்கள், இப்படி விட்டுருக்கேன். நல்லா விட்டுட்டு இதை வந்து திருப்பி இப்படி இழுத்திங்க அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். இது வந்து திருப்பி எப்போவுமே வரவே வராது. இப்படி இந்த இடத்துல திருப்பி நாட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல அதாவது உள்ளே போயிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல தைக்கிறேன் பாருங்கள். இப்போது இது வந்து சுகர் பீட்ஸ் ஃபுல்லாகவே தைச்சி முடிச்சுட்டேன் நான். இப்போ பாருங்கள், இப்போது 2 பீட்ஸ் வந்து கோத்துக்கோங்க. ஹோல் வந்து பெருசாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு நீடிலில் போகும். நீடில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். ரொம்ப சன்னமாக இருந்தால் மட்டும்தான் சுகர் பீட்ஸ்குள்ளே போகும், இல்லைன்னா போகாது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த இடத்துல குத்திக்கோங்க. குத்திட்டு வெளியே வந்துடுங்க. இப்படி வரும். அதுக்கப்புறம் திருப்பி எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல இதை இப்படி எடுத்துட்டு இந்த சுகர் பீட்ஸுக்குள்ளார பாருங்கள், இப்படி இதுக்குள்ளே வந்து இப்படி போடணும். இது போட்டுட்டு இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இப்படி வரும். இது பக்கத்தில் நம்ம இப்படி குத்தி எடுத்துக்கலாம். இப்படியே எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் தைச்சிக்கலாம். நம்ம இங்கே ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து இங்கே ஆரம்பிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பிச்சிடறேன். அதாவது எங்கே தேவையோ அந்த இடத்துல நமக்கு இப்போ இந்த இடத்துல தேவை. இப்போ உள்ளே விட்டு வெளியே நூல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பாருங்கள், இப்படி த்ரெட்டை வந்து நல்லா இப்படி பிடிச்சிடணும். இப்படி பிடிச்சிட்டு 1 2 3 இப்படி 3 தாட்டி சுற்றிட்டு அதை எந்த இடத்துல குத்துனமோ அதே இடத்துல திருப்பி நம்ம இதை லூஸாக வச்சுட்டு எப்போவுமே இந்த பிடிச்சிருக்கிற நூலை விடக்கூடாது. இப்படி குத்திடணும். உள்ளே போயிட்டா அதை வந்து நம்ம மெல்லமாக இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்தோம் அப்படின்னா இப்படி வரும். இது வந்து இதையும் ரொம்ப மெல்லமாக அப்படியே விடணும். விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் மேக் ஆகிடும். இதே மாதிரி கண்டினியூஸாக போடணும். அந்த பாருங்கள், நான் இங்கே ஒன்று போடுறேன். பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 1 2 3 இப்படி சுற்றிட்டு எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அது பக்கத்தில் இப்படி குத்திக்கோங்க. குத்திட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இப்படி வரும்.
இதை வந்து அப்படியே விட்டுடலாம். விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மேக் ஆகும். இப்படியே கண்டினியூஸாக இது ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். போடும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதுவாகும் பாருங்கள். இப்போ இது நல்லா தெரியும். இப்படியே போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா 3, அப்புறம் இது பக்கத்துலேயே கட்டிக்கோங்க. இப்படியே இழுத்துருங்க. இதில் வந்து நான் 3 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ரீனு, அப்புறம் இந்த க்ரீம் கலரு, அதுக்கப்புறமேட்டு பிங்க்கு, லைட் பிங்க்கு, பேபி பிங்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே ஃப்ரெஞ்ச் நாட் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம க்ரீன் கலர் போட்டாச்சு. மாடலுக்காக ஒரே ஒன்று இது நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் இங்கே போடுறேன். அதே மாதிரி 3 சுற்றி சுற்றிட்டு இங்கே இப்படி குத்திக்கோங்க. குத்திட்டு இப்படி வெளியில் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான். இன்னொன்று கூட போடலாம். இந்த இடத்துல போடுறேன். இப்போ க்ரீன் வந்து முடிச்சாச்சு. பாருங்கள், க்ரீனும் க்ரீமும் முடிச்சாச்சு. இன்னும் வந்து இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே பிங்க்கு கலரும் போட்டாச்சு. இது ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. பார்க்கவே பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனல் வந்து இப்படி இருக்கும்.